ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 167வது நாமா திருப்பெயர் நீலக்ரீவாய நமஹா. நீல நிறமுடைய கழுத்தை உடையவனுக்கு நமஸ்காரம். நீல விஷம் தொண்டையில தங்கியதினாலே நீலம் பாய்ஞ்சுடுத்து. கிரீவா கழுத்த உடையவன். காட்டு வழியை இருமுடியேந்தி கடப்பவரை வாட்டும் பிணிதடுத்தாலும் அபயவரதமுமாய் நீட்டும் திருக்கையும் இருக்கையும் நீலக்ரீவமுமாய் காட்டும் திருவருப்போல் வேறு கண்கவர் காட்சியுண்டோன்னு ஐயப்ப நந்தாதியில புலவர் ராமமூர்த்தியானவர் தெரிவிக்கிறார் ரொம்ப அழகாக. இந்த நீலக்ரீவங்கிற பேரு பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக வேதங்களில் சொல்லப்படுறது. ஏன்னா என்னைக்கும் நன்றியை மறக்கக்கூடாது. அதில் 2 முக்கியமான விஷயம், இந்த உலகத்தை இந்த ஆலாகல விஷத்திலேருந்து காப்பாற்றினது. அதனால வேதம் திரும்பி திரும்பி நிறைய இடங்கள்ல பரமேஸ்வரனை ருத்ரத்திலாகட்டும் எல்லா இடங்கள்லையும் ஸ்ருதிகண்டம்னும் நீலக்ரீவர்னும் இன்னும் நிறைய பேர்னால திருப்பி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னா உலகமே அழியிற மாதிரி இருந்தது. அதனால தான் நம்ம ஆதி ஆச்சாரியால் பூஜை சங்கர பகவத்பாதர் தன்னுடைய சிவானந்த லஹரியில கொண்டு போய் சொல்லும்போது நாலம்பா பரமோபகாரகமிதம்னர். அதாவது போதும்னே சொல்ல முடியாத பெரிய உபகாரம். பேர் உபகாரம் எதுன்னு கேட்டாக்கா, உள்ளுக்குள்ள சாப்பிட்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தஸ்த புவனஸ்பீத ஜடரக, உள்ளுக்குள்ள அத்தனை விதமான ஜடரம்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ள எல்லா உலகத்தையும் வச்சுட்டு இருக்கார். அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். வெளியில கக்கிட்டார்னு சொல்லி சொன்னா வெளியில இருக்கிற புவனங்கள்லாம் போயிடும். அப்ப என்ன பண்ணினார், தன்னுடைய திருமிடர்னு சொல்லக்கூடியதான கழுத்திலேயே அடக்கினுட்டார். அம்பாள் அதை தன் கையினால தொட்டு அங்கேயே நிறுத்தினாளாம். அதனாலதான் வேதமே கொண்டு போய் அந்த சிவன் உலகத்துக்கெல்லாம் மருத்துவர். முதல் மருத்துவர் யாருன்னு கேட்டாக்கா பரமேஸ்வரன் தான். அதனாலதான் பரமேஸ்வரன்கிற வைத்தியர், தன்வந்திரிங்கிற வைத்தியர், இந்த 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால 2 வைத்தியர்கள் சேர்ந்த குழந்தைன்னா அப்ப அந்த குழந்தை எவ்வளவு பெரிய மகத்துவமான குழந்தையா இருக்கும். அதுதான் நம்ம ஆண்டவன் சாஸ்தா. சம்சாரம்ங்கிறதான வைத்தியத்துக்கு ரோகத்துக்கு வைத்தியம் சாஸ்தா அப்படின்னு அந்த ஸ்லோகமானது ஒரு இடத்துல சொல்லப்படுறதா இருக்கு. அதனால முதல் தெய்வமான எல்லா தெய்வங்களுக்கும் மருத்துவராக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கே மருந்தா இருந்தவள் அம்பாள். இதை வேதம் கொண்டு போய் ருத்ரம் பேசுறது. இந்த நீலக்ரீவகான்னு சொல்றது திருப்பி அதை காமித்து தரக்கூடியதான ஒரு விஷயம். அதனால பகவானுக்கு அழகா நீலக்ரீவம்னு சொல்லி நீலகண்டமானது அங்க இருக்கு. திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்செங்கோட்டுக்கு வந்திருந்த போது எல்லாருக்கும் குளிர் ஜனம் வந்தபோது அவர் இந்த ஸ்ரீநீலகண்ட மந்திரத்தை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு பதிகத்து முடியிலையும் தீவினை என்னை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு சொல்லி தான் முடிச்சார். இன்னைக்கும் எவ்வளவு பெரிய ரோகங்கள் நிவர்த்தி ஆகணும்னாலும் ஸ்ரீநீலகண்ட மந்திரத்தினால அது நிவர்த்தி ஆகும்னு இருக்கு. எல்லா விதமான ரோகங்களுக்கும் இதுக்கும் மருந்தா இருக்கக்கூடியதான நமது ஆண்டவன் நம்மளுடைய ஹிருதயவாசியான அச்சங்கோவில் அரசரே சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியாத்தானே சொல்லப்படுறதா இருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினால நீலக்ரீவன் அழகான தொண்டை, சங்கு மாதிரியான தொண்டை, கம்புக்ரீவம்னு அதை சொல்றது உண்டு. அதாவது சங்கு போல இருக்கிறதுன்னு, அதற்கு நடுவில் நீலம் மணி போல பகவானுக்கு இந்த நீலகண்டமானது இருக்குன்னு ஜனங்கள் திருப்பி நன்றி உணர்ந்து பகவானை தரிசனம் பண்ணணும். தேவதைகள்லாம் பகவான் கிட்ட ஈடுபடுறதான ஒரு விஷயம் இந்த நீலக்ரீவம்ங்கிறதான விஷயம்தான். அப்படி பரமேஸ்வர ரூபியா இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.